அதெல்லாம் நல்லா இருக்கும்னு சொல்லலாம். இப்போ நிறைய பேர் நிலம் வாங்கணும், வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணியிருந்தவங்கன்னா அது கிடைக்கிறதுக்கான அமைப்பு இருக்குது. இந்த குழந்தைங்கள்லாம் படிப்பில் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்திருப்பாங்கள்ல, இப்போ அவங்க படிக்கிறதுக்கான அமைப்பு. இப்போ நான் அதுமாரி டிகிரி படிக்கிறாங்க, மாஸ்டர் படிக்கிறாங்கன்றாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு யோகமான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். இப்போ பிஸ்னஸ் பண்ணுறவங்களாம் நல்ல ஒரு ஏற்றம் என்பது இருக்கும். ஜோதிட ரீதியாக அவங்களுடைய தசாபத்தியும் ஒரு முறை செக் பண்ணிக்கிட்டு அவங்க அதெல்லாம் பார்க்குறதுன்றது ரொம்ப முக்கியம். அதேமாரி புதுசாக ஆடை ஆபரண சேர்க்கை, புதுசாக வீட்டில் நகை வாங்கணுன்ற அதற்கான சூழ்நிலைகள், நம்மளுடைய ஸ்டேட்டஸை வந்து அடுத்த இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான ஒரு சூழ்நிலைகள்லாம் சொல்லுவோம் இல்லையா, பொருளாதாரத்தில் வசதி வாய்ப்புகளில் கூட நிறைய பேர் நல்லா வர்றதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் இந்த காலகட்டத்தில் இருக்குது. இவ்வளோ நாள் மருந்து மாத்திரை அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருந்தவங்கலாம் அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு உடல் ஆரோக்கியத்தோடு இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையான ஒரு காலகட்டம் வந்திருக்கு. இப்போ உங்களுக்கு நிறைய பேருக்கு அந்த ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு வந்து பெண்டிங்கில் அரியர்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் இன்னும் பெண்டிங் இன்னும் வராமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இப்போலாம் அதெல்லாம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையான ஒரு காலகட்டம். ரொம்ப நாளாக நான் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் எனக்கு நடக்காமையே இருந்தது, அந்த வேலை இன்னும் முடியாமல் இருந்ததுன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க இல்லையா, அவங்களுக்குலாம் இப்போ அதை முயற்சி பண்ணணும் கட்டாயமாக நடக்கும். ஏன்னா அதான் முயற்சி அப்படின்னா சகாயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ 3ஆம் இடத்தாதி பலமாக 3 லட்சம் தோன்றும் கருண பூசணும் சூரியப்பான் சுகமாகன்னு சொல்லுவாங்க பாருங்க. அப்போ 3ஆம் இடம் என்பது மிகப்பெரிய ஒரு பலம். அப்போ இது இந்த காலகட்டத்தில் நம்ம முயற்சி பண்ணோம்னா நிச்சயமாக எல்லா வகையான நம்மளுடைய எதை நினைச்சி நம்ம முயற்சி பண்ணுறோமோ அதெல்லாம் அடையணுன்ற விதியும் அமைப்பும் சனீஸ்வர பகவான் நமக்கு கட்டாயமாக கொடுப்பார். இல்லை ஒரு சில நெகட்டிவ்னு சொன்னால் அந்த உடன் பிறந்தவங்க இல்லை நம்ம கூட பிறந்த பிளட் ரிலேஷன், அக்கப்பக்கத்தார் வீட்டு கூடலாம் கொஞ்சம் மனஸ்தாபங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் இருக்கலாம். ஏன்னா இது 2ஆம் இடத்துல ராகுக்கு இதனுடைய அமைப்பு இருக்கிறதையாக நம்ம வந்து கருத்தில் கொள்ளணும். அதிகமாக விஷயங்களை நம்ம அடுத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணுறது, நம்ம அடுத்தவங்க விஷயத்தில் தலையிடுறதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம பேச்சே நமக்கு எதிர்பார்க்கணும் ஒரு சில நேரங்களில் வந்துடலாம். நீ அப்பா அதை சொன்னல, இப்போ நீ எதை சொல்கிறிய மாற்றி சொல்கிறியன்னு கூட கேட்பாங்க.